இந்த குரு பெயர்ச்சி இந்த கன்னி ராசிக்கு எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார் என்பதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கன்னி ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்கங்கிறத பார்க்கலாம். நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் அதுல உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய ஆர்வத்தையும் காட்டுவீங்க. உங்க குடும்பத்து மீது ரொம்பவும் அக்கறை கொண்டவரா இருப்பீங்க. அப்புறம் நீங்க எங்க போனாலும் உங்களுக்கான மரியாதை இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குற ஆளா இருப்பீங்க. குடும்பம்னு வந்துட்டா வரவு செலவு இந்த சிக்கனம் பண்றதுல ரொம்பவே கரெக்டா இருக்கிற ஆளா இருப்பீங்க. அப்புறம் உங்களுக்கு டூர் போகணும், உலகம் முழுவதும் சுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உங்களுக்கு இருக்கும். இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். லாபஸ்தானத்தில் வரப்போகும் குரு உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திட்டு போவார். உங்களுக்கு நன்மையும் சிரமமும் ரெண்டும் கலந்த கலவையா தான் இருக்கு. தாராளமான பணப்புழக்கம் இருக்கும். உங்க தம்பி தங்கைகளின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவீங்க. வீடு வாகனங்கள்ல ஏதாவது பழுது பார்க்கணும்னா அதை சரி செய்வீங்க. உங்களுக்கு ஆன்மீகம் நாட்டம் அதிகமா இருக்கும். நல்லோர்களின் ஆலோசனையை கேட்டுக்கொண்டு அதுக்கு ஏற்றாற் போல் நடந்துக்குங்க. அப்புறம் உங்கள் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறையோடு இருப்பது நல்லது. உங்கள் எதிரியால் இருந்து வந்த தொல்லை உங்களுக்கு குறையும். அப்புறம் இழுபடியா இருந்துகிட்டு இருந்த வழக்கு விவகாரத்துல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம கடன் இருந்திருக்கும், அந்த கடன் தொல்லையை ஓரளவு சரி செய்வீங்க. அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகமா இருக்கும். இதனால குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். உங்களுடைய நண்பர்கள் உங்க பேச்சை கேட்டு அதுக்கு ஏற்றாற் போல் நடப்பாங்க. அப்புறம் நம்ம ஆடம்பரமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க எந்த ஒரு பொருளையும் வாங்காதீங்க. அது வீண் செலவு தான். உங்க தொழிலில் ஏதாவது ஒரு இடைஞ்சல்கள் இருந்திருக்கும். அவை அனைத்தையும் முறியடிச்சு உங்க தொழிலில் முன்னேற்றம் காண்பீங்க. அது மட்டும் இல்லாம உங்க தொழில் சார்ந்த பயணம் மேற்கொள்வீங்க. உங்க தந்தையார் உடல்நிலையில முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும். அப்புறம் வேலை செய்கிறவங்க வேலை செய்கிற இடத்துல உங்க மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த ஒரு வாக்குவாதமும் வச்சுக்காம நீங்க உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு இருங்க. அதனால் உங்களுக்கு நல்ல பெயரும் கிடைக்கும். பணியில் இடமாற்றமும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வேலை சுமை அதிகரிக்கும். அப்புறம் நீங்க முதலீடு செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எது லாபத்தை கொடுக்குமோ அந்த தொழில முதலீடு செய்யுங்க. ரிஸ்க் இல்லாத தொழில நீங்க முதலீடு பண்ணுவது நல்லது. நீங்க எதிர்காலத்துக்காக சேமிச்சு வைக்கக்கூடிய காலமா இது இருக்கு. அப்புறம் தேவையில்லாத வீண் செலவு எதுவும் வேண்டாம். தேவையற்ற வீண் பேச்சுகளும் பேச வேண்டாம். ஒரு சிலர் புதிய ஒப்பந்தம் போட்டிருப்பீங்க. அதை வாங்குவதற்காக நிறைய சிரமங்கள் ஏற்படும். நிர்வாக நடைமுறை செலவு அதிகரிக்கும். உங்க தொழிலை நடத்துறதுக்கான செலவு அதிகமா இருக்கும். அதனால நீங்க கடன் வாங்கலாங்கிற ஐடியா இருந்துச்சுன்னா கடன் மட்டும் வாங்காதீங்க. அப்புறம் உங்க கூட வேலை செய்யறவங்களோட உதவி உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் உங்க கம்பெனி என்ன எதிர்பார்க்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க நடந்துக்குங்க. அப்புறம் நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த வேலைக்கு ஏற்ற ஊதியம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டுல படிக்கிற மாணவர்கள் அவங்க ஒரு பொறுப்போட அதை படிச்சு கல்வியில முன்னேற்றம் அடைவாங்க. ஒரு சிலர் படிச்சு முடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வேலை கிடைப்பதில் கொஞ்சம் தாமதமாகலாம். அரசியல்வாதி மற்றும் சமூக பணியில உள்ளவர்கள் உங்களுக்கு ஒரு சின்ன எதிரிகள் ஏற்படுவாங்க. அப்புறம் உங்களுக்கு சமூக பணி பண்ணுவதற்கான ஆர்வம் அதிகமா இருக்கும். அப்புறம் உங்களுடைய பிள்ளைகள் மற்றும் உங்கள் உறவினர்களின் மூலம் உங்களுக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும். உங்களுடைய எதிரிகளின் மறைமுக சூழ்ச்சிக்கு சரியான பதிலடி கொடுக்கிற காலமா இது இருக்கு. வழக்கு விவகாரம்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஓரளவு சாதகமா தான் இருக்கு. அப்புறம் உங்களுக்கு ஒரு சில பதவி எதிர்பார்த்திருப்பீங்க. அது கிடைப்பதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு வாய்ப்பு குவிஞ்சுக்கிட்டே இருக்கும். உத்திரம் 2, 3, 4 இந்த குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த கடன் தொல்லை தீரும். எதிர்ப்புகளும் அகலும். தொழில் தொடர்பான போட்டிகள் உங்களுக்கு நீங்கும். நோய் நீங்கி ஆரோக்கியம் அதிகமாகும். சொத்து வாங்கும் போதும் சொத்தை விற்கும் போதும் கொஞ்சம் கவனமா இருந்துங்க. ஹஸ்தம் இந்த பெயர்ச்சியால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா தேவையில்லாத விவகாரத்துல நீங்க தலையிட வேணாம். உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு இருப்பது நல்லது. அப்புறம் உங்க ஃபியூச்சர் பிளான் பண்ணி அதில் எப்படி நீங்க வெற்றி அடையலாம் அப்படிங்கிறத பத்தி இப்ப யோசிங்க. அப்புறம் மற்றவங்க பிரச்சனை
பிரச்சனையில நீங்க தலையிடாமல் இருப்பது நல்லது. அதே மாதிரியே உங்க வீட்டுல இருக்கிற பெரியோர்களோட பேச்சை வந்து கேட்டு நடந்துக்குங்க. அது எல்லாமே உங்களுக்கு நன்மைதான். சித்திரை 1-2 உங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து பல வகையான சோதனைகள் வரும். இந்த சோதனை தடை எல்லாத்தையுமே தகர்த்தெறியும் காலமா இது இருக்கு. எல்லா விஷயங்கள்லயும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். எல்லா விஷயம்னா லாபம், உடல் ஆரோக்கியம், இந்த மாதிரி விஷயங்கள்ல கடன் தொல்லை, அப்புறம் ஒரு சிலருக்கு வந்து ஆரோக்கியத்துல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டு இருக்கும். இவை அனைத்துமே சரியாகும். திருமணத்துல ஏதாவது தடை இருந்துகிட்டே இருந்திருக்கும். அவை அனைத்துமே இந்த காலகட்டத்துல சரியாகும். திருமணம் நடக்கும். நீங்க எந்த ஒரு கவலையும் இல்லாம தலை நிமிர்ந்து நடக்கிற காலமா இந்த காலம் இருக்கு. இந்த ராசிக்காரங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தோம்னா, அருகில் இருக்கும் ஐயப்பன் கோவிலுக்கு சென்று சேவிப்பது உங்களுடைய பாவங்களை போக்கும். சிக்கலான பிரச்சனையும் தீரும். உங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனையும் உங்க கட்டுப்பாடுல இருக்கும். அதிர்ஷ்ட என்னன்னு பார்த்தோம்னா 2, 5, 6, 9. அதிர்ஷ்ட திசை கிழக்கு வடக்கு. அதிர்ஷ்ட கிழமை திங்கள், செவ்வாய், வியாழன், வெள்ளி.